வணக்கம். 14 டிசம்பர் 2025 ஞாயிற்றுக்கிழமை. யோகா மெடிடேஷன் மனவழி பயிற்சிகள் பாகம் 31. ஆன்ம உடல் பிறவி. இந்துக்களிடையே சில பிரிவினர் உபநயனம் என்ற சடங்கை செய்கிறார்கள். உபநயனம் என்றால் மற்றொரு கண் என்பது கருத்து. முகத்தில் உள்ள கண் எல்லோருக்கும் தெரியும். அகக்கண் ஆகிய ஞானக்கண் திறப்பதற்கு உபநயன சடங்கு ஏற்பட்டது. உபநயம் பெறுவதற்கு முந்தியது வரும் உடற்பிறவி, அதற்கு பிறகு வருவது ஆன்ம உடற்பிறவியாகும். இப்படி இரு பிறப்புகள் உண்டென்று கருத்தில் தான் உபநயனத்தால் பூணல் அணுகின்றனர். பிராமணர் முதலானவர்களை இரு பிறப்பாளராக இந்த மதம் இயம்புகிறது. உபநய சடங்கால் தெய்வீக ஆற்றல்கள் நம் முன்னே பாய்கின்றன. தவயோக பயிற்சியின் அடிப்படை தத்துவம் இதுதான். உபநயனம் என்றால் பூணல் சடங்கு என்று கருதுவதற்கு தெய்வீக ஆற்றல் வாய்ப்பதில்லை. தவயோக பயிற்சி மூலமே ஆக்கவும் அழிக்கவும் வல்ல தெய்வீக சக்திகளை நம்முள் பாய்ச்ச முடியும். நாளை சந்திப்போம். நன்றி.